ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்ரீலங்கன் சொதியானன்னு சொல்லுவாங்க. இது சிலோன் சொதி குழம்பு, முட்டை குழம்புன்னு, இந்த சொதி முட்டை குழம்புன்னு சொல்லுவாங்க. அது இப்போ செஞ்சிடலாம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு, கடாய் காஞ்சதும் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்குங்க. நெய் வேணாலும் 1/2 ஸ்பூன் விட்டுக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் விட்டுருக்கேன். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே 2 எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா நான் 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாய் இப்படி உடச்சி வச்சுருக்கேன். அப்புறமா நீல வாக்கில் நறுக்கிறேன் வெங்காயம் 1 மீடியம் சைஸு, அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு எப்போ போட்டுக்குங்க. அப்புறமா தேவையான அளவு உப்பும் போட்டு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்குங்க. 2 துண்டு ரம்ப இலை போட்டுக்குங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, இதையும் போட்டு இந்த மாதிரி வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நான் ஒரு சின்ன தேங்காயில் 1/2 மூடி தேங்காவை எடுத்து தேங்காய் துருவல் எடுத்து அதை போட்டு, அது கூட 1 டீஸ்பூன் இது போட்டிருக்கேன், சோம்பு போட்டிருக்கேன், பெருஞ்சீரகம் சொல்லுவாங்க இல்லையா, அதையும் போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்ச கலவையை கொட்டிக்கிட்டு தேவையான அளவு, நம்மளுக்கு குழம்பு எந்த அளவு தேவையோ அந்த அளவு தண்ணீர் சேர்த்து அலசி ஊற்றிக்கிங்க. இந்த மாதிரி ஊற்றி கொதி வரட்டும். நீங்கள் சிம்லேயே வச்சு தான் இது செய்யணும். தேங்காய் செஞ்சுருக்கிறதுனால திரியாக அந்த குழம்பு தண்ணி தனியாக தேங்காய் தனியாக ஆயிரும். அதனால் நீங்கள் சிம்மில் வச்சுட்டே தான் இதை செய்யணும். தேங்காய் விட்டதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சிடணும். நீங்கள் ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா திரியாக ஆன மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சிம்மில் வச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 2 முட்டை உடச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு சிம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. அது சிம்லேயே வேகட்டி இப்போ மூடி போட்டுடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 5 நிமிஷம் போதும். 5 மினிட்ஸ் நல்ல சிம்மில் இந்த மாதிரி வந்துட்டுனா இடையில திறந்துக்கிட்டு பார்த்துக்குங்க. அப்புறம் நம்மளுக்கு இந்த முட்டை அழகாக பூவெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கும், நல்லா சாஃப்டாட்டு. அதுமாதிரி இந்த குழம்பும் தேவையானது நம்மளுக்கு வந்துருச்சா, தண்ணி ஊற்றி எந்த பதம் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி பார்த்துக்கங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி பதத்தில் ஆனால் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி குழம்பு ரெடியானதும் முட்டையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த சிலோன் சொதி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ஸ்ரீலங்கன் சொதி குழம்பு சொல்லுவாங்க, சிலோன் சொதி குழம்பு சொல்லுவாங்க, சொதி குழம்பு முட்டை ஆனோன்னு சொல்லுவாங்க. இது முட்டை போட்டும் செய்யலாம், முட்டை இல்லாமல் செஞ்சுக்கலாம். நீங்கள் அசைவம் சாப்பிட மாட்டீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க முட்டையை. வெறும் குழம்பு செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆப்பம், இடியாப்பத்துக்கெல்லாம் சிலோனில் ரொம்ப ஃபேமஸாக இது செய்வாங்க. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது ஆப்பம், இடியாப்பம், பூரி, அரிசி மாவு புட்டு எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். ஆனால் ஆப்பத்துக்கு இடியாப்பத்துக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த இது முட்டை சொதி. ஸ்பெஷலாக அந்த ஆப்பம் இடியாப்பத்துக்கு மட்டும் இது செய்வாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.